இன்னும் 5 நிமிடங்கள் தான் தபால் வாக்குகள் எண்ணிக்கை என்பது ஆரம்பம். நண்பர்களே, அதிமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெறப் போகிறது, எந்தெந்த தொகுதியில் முன்னணியில் இருக்கிறது என தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடத்தப்படும். எந்த முறையும் இல்லாத அளவிற்கு இந்த முறை வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருந்தது என தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை கொடுக்கக்கூடிய அந்த வேளையிலுமே, அதாவது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நிறைய வாக்குகள் என்பது குறைக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்தது போல் தெரியும். சரி, இது ஒரு புறம் இருந்தாலுமே இப்பொழுது மணி என்பது 7:55 ஆகிவிட்டது. சரியாக 8 மணி வாக்கிலே தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிக்கப்படும். இந்த தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள், அதே போல இங்கே தேர்தல் நடக்கக்கூடிய அந்த வேளையிலே வாக்களிக்க வர முடியாத நபர்கள், வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள், மனநலம் குன்றியவர்கள், இவர்கள் எல்லாம் தபால் வாக்குகள் செலுத்துவார். அப்படி தபால் வாக்குகளிலே யார் முன்னிலை பெறுகிறார்களோ அவர்கள் தான் இறுதியாக அதிகப்படியான தொகுதிகளை பெறுவார்கள் என ஐதீகமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தபால் வாக்கை பொறுத்த வரைக்கும் 8:30 மணிக்குள் அனைத்து முடிவுகளுமே தெரிந்துவிடும். நமது சேனலிலே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பாம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்கள் முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதைத்தான் இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது அமைவதற்குத்தான் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு என்பது நிறைவேறுமா, நிறைவேறாமல் போகுமா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்திலே பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 5 நிமிடங்களிலே தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. தபால் வாக்குகளிலே அதிமுக முன்னிலை என்ற வார்த்தையைத்தான் தற்சமயம் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட இருக்கிறது என நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.